Welcome to Pyramid Securities Market. இன்னைக்கு ஒரு ஒன் வே ட்ராக் கேப் மைனஸ்ல ஓட்டி கீழே போயிட்டே இருந்தது. இது க்ளோசிங் பிரைஸ். நேற்று லோ மேலே லைட்டாக ஓப்பன் பண்ணி, இது லோக்கு மேலே ஓப்பன் பண்ணி ஃபுல் டே கீழே 351 லோ, இது 355 ஓப்பன் ப்ரைஸ். ஹை 355, நேற்று லோ பார்த்தா 351. ஸோ அந்த லோ இது பண்ணிட்டு அதனால இது கேப் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கேப் விழுந்ததுன்னா ஃபில் பண்ணுறதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப் விழாத தொட்டு இனிமேல் இப்போதைக்கு இது வீக்காக தான் இருக்கு. ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி ட்ரெண்ட் சேஞ்ச். நம்ம 17,150 ஒரு லெவல் போட்டிருந்தோம். இனிமேல் 17,150க்கு மேலே போய் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணாதான் ஸ்ட்ரென்த்து. பட் இன்னைக்கு 17,000 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது 17,000 2 தடவை பிரேக் பண்ணிச்சு. அதாவது ஜஸ்ட் நைஃப் த்ரூ பட்டர் அப்படி நேராக போயிட்டு திருப்பி செகண்ட் டைம் பிரேக் பண்ணிருக்கு. அதனால இது ஓவராலாக வீக்காக தான் தெரியுது மார்க்கெட்டு. 4 advances, 46 declines. ஸ்னாப்ஷாட் பார்த்தா 80,000 crores வால்யூம். இந்த மாதிரி பெரிய வால்யூம்ல கீழே போகக்கூடாது. இவர் ஒரு இதே இப்போ இது வந்து இது இட்ஸ் நாட் அ குட் நியூஸ். இவ்வளோ வால்யூம்ஸ்ல கீழே போகக்கூடாது. ரெண்டாவது, இதே ரிவர்சல்ல ஒரு 80,000 crore வால்யூம்ல ஒரு 400 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா அப்போ வந்து ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே போகும்போது வால்யூம்ல விழக்கூடாது. அதுவும் ஃபுல் டே போயிட்டே இருக்கு. பட் இது வந்து ஃப்ரெஷ் பிரேக் டவுன் தான். ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பிரேக் டவுன் வந்திருக்கு. 403 அட்வான்சஸ், 1617 டிக்ளைன்ஸ், 24% விக்ஸ் அப் 24%. எல்லாம் அதாவது 25% விக்ஸ் அப். செக்யூலர் செல்லிங் எல்லாத்துலயும் வந்துருக்கு. அதிகமாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப அடி வாங்கல. நெக்ஸ்ட் 50 அடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் 50 அப்புறம் மிட் கேப் வாங்கியிருக்கு. மிட் கேப் 3% வந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் நம்ம விழுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தனியாக பார்க்கலாம். ஸோ டாப் கெயினில் 4 பேர் தான். இது 4 பேருக்கு நன்றின்னு அந்த 4 பேர் தான். இந்த 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. இன்னைக்கு மீதி யாருக்கும் நன்றி இல்லை. ஸோ ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 7%, டாடா மோட்டார்ஸ் 6%, இண்டால்கோ 6%, அதானி போர்ட்ஸ் 6%, இண்டஸ்இண்ட் பேங்க் 6%. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து தட்டினா கீழே வந்துருது, என்னன்னு தெரியல. பட் வீக்காக இருக்குது. வை டோன்ட் நோ வை. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னும் ஒரு 15-20% கீழே வந்தாங்க. பிளட்ஜில் இருக்கு. பிளட்ஜில் இருக்கிற ஷேர்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளட்ஜ் ரிவோக் ஆச்சுன்னா இன்னும் செல்லிங்காக வரும். பட் பிளட்ஜ் பண்ணவர் வந்து பெரிய ஆளு, இந்துஜா. ஸோ அதனால ஐ திங்க் இல்லை டீப் பாக்கெட்ஸ் நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியா 7% டவுன். ஓகே, ஐடியா ஐவில் ஹவுசிங் ஃபினான்ஸ் 6% அப். என்ன நடக்குது இங்கே? ஸோ ஜேபி அதெல்லாம் வாங்க. ட்ரைடன்ட் இன்னைக்கு 4% அப். ட்ரைடன்ட் இஸ் லைக் ஸ்ட்ரைடிங் அப். சேல் 5% டவுன். பிஎன்பி சேல் பற்றி நான் பேச மாட்டேன். நேஷனல் 9% டவுன். நம்மளுக்கு வந்து நம்ம ஓகே ஐபுல் தான் இருக்கு 6%. டாடா மோட்டார் 6% விழுந்திருக்கு வால்யூமோட. டாடா பவர் 6% டவுன். ரிலையன்ஸ் 3%. வேற பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா சிப்லா 7% மேலே போயிருக்கு. ஸோ சம் மணி ஹஸ் மூவ் டு சேஃப்டி. ரைஸ் பர்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கும் வந்து இது வந்து ரீட் அதை விட்டுருங்க. எம்ஓஎல் 20%, நித்திராஜ் 20%, டார்சன்ஸ் 23%, டிபிஎஸ்சி 20%. இவங்கெல்லாம் யாரப்பா? யூனிகம் லேக்ஸ் 14%. நம்ம ஃபிபனாச்சி போட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு நினைக்கிறேன். எஸ்எம்எல்டி வந்து 13%. கீர்த்தி சுரேஷ் கம்பெனி அது 12%, 21 rupees ஷேர். ஆர்எஸ் சிஸ்டம்ஸ் 10%. இவங்களாம் யாருன்னு தெரியல. சரி, வால்யூமில் பார்க்கலாம். இந்த வால்யூம் போய் பாருங்க. இப்போ இந்த வால்யூமில் யாருன்னா ப்ளஸில் இருக்காங்களா பாருங்க. இது 1 வீக் வால்யூம். இப்போ வரும் க்ரீன் லேம்ப்லாம் நல்ல ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு பார்க்கலாம். ஐயோ, இது வந்து தெரியல எனக்கு. இது கொஞ்சம் இது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது.
நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தா பாரு நம்மளுக்கு. அடுத்தது வந்து இது வேண்டாம், யூனிகம் லேப் பார்க்கலாம். யூனிகம் லேப்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வால்யூம் போட்டோன்னா பெரிய சமாச்சாரம். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் பாட்டமாக இருப்பான். இதில் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா 67. இந்த வால்யூம் பாருங்க 10 lakhs. ஸோ யாரோ ஒரு பெரிய ஆள் உள்ள வந்தாச்சு, ஒரு பிக் பாய். த பிக் பாய் இஸ் காட் இன்சைட் த ரூம். ஸோ வில் ப்ரொடெக்ட் த ஸ்டாக் ப்ரைஸ். இந்த லோலாம் பிரேக் ஆகாது. பட் இந்த லோ பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கண்ணை மூடின்னு வாங்கணும். சிம்பிள் டெக்னிக்கல்ஸ். ஓகே, எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ். ஸோ வால்யூம் பார்த்தாச்சு. எல்லாம் இடிஎஃப் தான். இடிஎஃப்ல நல்லா வால்யூம் வந்துருக்கு. ஒரு சில தான் இடிஎஃப். இதில் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 86 52 வீக் ஹை, 27 52 வீக்கில். இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க தனி ஒரு மார்க்கெட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து 509 பாயிண்ட்ஸ் டவுன், 2.9%. ஃபியூச்சர்ஸ் வந்து 504 பாயிண்ட்ஸ் டவுன். பேங்க் நிஃப்டி 1339 பாயிண்ட்ஸ் டவுன். ஓகே, ஃபியூச்சர் வந்து 1333 பாயிண்ட்ஸ் டவுன். சிஎன்எக்ஸ் மிட் கேப் 1000 பாயிண்ட்ஸ் டவுன். 30,000 போனாலும் 1000 பாயிண்ட் சாதாரண போடலாம். 3% ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு ஓகே. ஸ்மால் கேப் வந்து 2%, ஐடி வந்து 1.5%. ஐடி தான் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரென்த். இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னா ஐடிக்கு தான் இருக்கு. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னா ஐடிக்கு தான் இருக்கு. ஸோ நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நேற்று வந்து ரிலையன்ஸ் ஷார்ட் கவரிங்ல மேலே போச்சு. உடனே ரிலையன்ஸ் சிங்கிள் ஹேண்டட்லி ஹோல்டிங் த மார்க்கெட் அப் அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து தண்ணி தெளிச்சு அடிச்சிட்டாங்க. 60 சிப்லா திவிஸ் இந்த 4 பேருக்கு நன்றி. ஓகே, அவங்க நல்ல இது. நெஸ்லே வந்து நல்ல குட் கவுண்டர். இவங்கெல்லாம் வந்து what do you call, they are all pharma counters except Nestle. Reliance 68 points, 28 points HDFC, 27 point ICICI, 26 points Bajaj Finance. இவங்க எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஓகே, நிஃப்டி இதில் போய் பார்த்துக்கலாம். நிஃப்டி ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ஸோ நிஃப்டி வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே போனோன்னே காணாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னெல்லாம் அது கீழே போயிட்டு மேலே வந்தது. ஸோ அதனால வந்து ஸோ இது வந்து RSI 31 க்ளோஸ் ஆயிருக்கு. 30 கீழே போனால் ஸ்ட்ரென்த் 30 கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்கா மேபி பவுன்ஸ் பேக் வரும். பட் கெட் சோல்டு செல் ஆஃப். பட் 17,150 மேலே டிஸ்க் க்ளோஸ் ஆனதான் ஃப்ரெஷ் பைஸ். பட் இது வந்து ஃபாலிங் மார்க்கெட். we'll have to wait and see எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்க்கணும். செட்டில் ஆகணும் சைட் வேஸில் போனோம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் we'll learn lot of things நெக்ஸ்ட் 1 month நினைக்கிறேன் நான். ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ we'll have to wait and watch. எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஃப்டி 50 இப்போ இஃப் யூ வாண்ட் ரிசர்ச்னாக்கா நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக் எத்தனை 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குன்னு பாருங்க, எத்தனை ஃப்ரெஷ்ஷாக கீழே போகுதுன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ கீழே போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. பட் நான் வந்து நிஃப்டி லெவல்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் திஸ் இஸ் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து நாட் அ கிரேட் டே. பட் we have to be cautious. Sometimes sitting quiet is better. Thank you. Bye.